அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள்லேயே நாங்கள் இந்த சேனல் எப்படி வந்ததுன்னு சொல்லி ஒரு சில அறிமுகங்களை நாங்கள் கொடுக்கறது நல்லதுன்னு நினச்சோம். என்னுடைய பெயர் பிரிசில்லா. இன்னும் 3 சகோதரிகள் உண்டு. 4 பேராக இணைந்து இதை ஆரம்பிக்க தேவன் கிருபை தந்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இதற்கு வழியாக இருந்த சிஸ்டர் எபிஷாவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்களுக்கு தான் இப்படி மனதில் ஒரு காரியம் வந்து அதை எங்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் 4 பேருமா ஜெபிச்சோம். தேவன் அதற்கு பாசிட்டிவான காரியங்களை எங்கள் மனதில் பேசினதுனால அதை முன்னேறி செல்ல தேவன் கிருபையை தந்தாங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டது போல எங்களையும் தெரிந்து கொண்டாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த குரூப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, கொரோனா டைம்ல நிறைய ஆன்லைன் ப்ரேயர்ஸ் ஆரம்பிச்சதுல ஒண்ணுதான் எங்க குரூப். இன்றைக்கும் அது இன்னும் போயிட்டு இருக்குது. மத்தியான வேளையில 2 மணிலேருந்து 3 மணி வரையில ஆரம்பிச்சது. இப்போ நாங்க 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபிச்சிட்டு இருக்கோம். அநேக சகோதரிகள் உண்டு. முகம் யாருன்னே தெரியாது. ஆனா தேவன் அற்புதமா அதிசயமா ஒவ்வொரு சகோதரிகளையும் இதுல இணைத்து இன்றைக்கும் அது நடந்துட்டு இருக்குது. பல விதமான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறது உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க டெஸ்டிமனி ஷேர் பண்றது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு 10-15 நிமிடம் வேத தியானம் உண்டு. ஸோ இப்படியா தேவன் ஒரு நாளைக்கு எங்களோட அநேக சகோதரிகள் மூலமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது மற்றவங்களுக்கும் உபயோகமாகணும்னு சொல்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. தேவன் இதுல மகிமைப்படும்படியாய் நாங்க கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலும் எல்லாம் ஆகும்னு சகரியா 4:6 சொல்லப்பட்டது போல தேவனுடைய ஆவியானவர் மட்டுமே இது முன்னேறி செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பலனோ பராக்கிரமோ புத்தியோ ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். மற்ற சகோதரிகளுக்காகவும் எங்களுடைய இந்த சேனலுக்காகவும் தொடர்ந்து ஜெபிச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Praise the Lord, dear brothers and sisters. என்னுடைய பேரு நித்யா. பிரிசில்லா சிஸ்டர் ஆல்ரெடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. நாங்கெல்லாம் எப்படி இணைஞ்சோம். அந்த ப்ரேயர் குரூப் எங்களுக்கு வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வந்து எங்க வாழ்க்கையில மாறிச்சு. அதிகமா பைபிளை தியானிக்க ஆரம்பிச்சோம். அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சோம். பர்சனல் லைஃப்ல நிறைய டெஸ்டிமனிஸ், நிறைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணார். கஷ்டமான சூழ்நிலைகள்ல தேவன் கரம் கொடுத்து கரம் பிடித்து நடத்தி சென்றார். ஸோ ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிஞ்சது. லோஸ் அண்ட் ஹைஸ். லோஸ் இருக்கிற நேரத்துல ஒவ்வொரு சிஸ்டரும் ஜெபத்தினால எங்களை தாங்கினாங்க. ஸோ அந்த ஒரு ஃபெலோஷிப் இன் கிரைஸ்ட் வந்து இந்த குரூப் மூலமாக எனக்கு கிடைச்சது. இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, சோர்வா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கணும், ஆண்டவருடைய பலத்தை காண்பிக்கணும். இதுதான். ஒருத்தர் கூட பெனிஃபிட் ஆனாங்கன்னா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய ஆண்டவர். அவருடைய அன்பு பெரியது. His love is great. His love surpasses all things. அப்படிப்பட்ட அன்பை ஒவ்வொருத்தருக்கும் அறிவிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். Praise the Lord. என்னுடைய பெயர் ஜேன். ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனல் மூலமா அவங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்னை பலப்படுத்தின வேத வசனங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மிகுந்த ஆவலா இருக்கிறேன். ஆவியானவர் தாமே கேட்கிற ஒவ்வொருத்தர் மனதிலும் இடைப்பட்ட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, என் பேரு எபிஷா. நான் சிறு வயது முதலே கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்திருந்தாலும் சில வருடங்களுக்கு முன்பு வரைக்குமே நான் ஆவிக்குரிய வளர்ச்சியில மிகவும் பின்தங்கி இருந்தேன். எப்படி வேதத்தை நேசித்து ஆராய்ந்து படிக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளான உறவுல எப்படி வளர்வது, அதே மாதிரி ஆவியானவரால எப்படி நடத்தப்படுவது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எனக்கு முழுமையாக தெரியாம இருந்தது. 2021 என்னுடைய வாழ்க்கையின் ஒரு இருளான டிஃபிகல்ட்டான காலகட்டம். அப்போ தேவனுடைய கிருபையினால கிறிஸ்துவுக்களாக நான் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டேன். அந்த நேரத்துல நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டான நித்யா கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் என் மனதுல வந்து தோன்றுச்சு. நானும் அவளும் ரொம்ப ரேரா பேசிப்போம். ஆனா தேவன் மறுபடியுமாக எங்களை கனெக்ட் பண்ண செஞ்சாரு. நாங்க சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம், வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சோம். தேவனுடைய உறவுல அதிகமாக வளரவும், அதே மாதிரி நித்யாவோட அந்த ஊக்கத்தாலும் அந்த என்கரேஜ்மெண்டாலும் அந்த ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ஸை தேவனுடைய கிருபையினால என்னால கடக்க முடிஞ்சது. ஸோ அந்த நேரங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன்.
நித்யாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஜேன், நானு, நித்யா, நாங்க மூவருமாக காலையில ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அந்த சமயத்துல வேதத்தை எப்படி ஆராய்வது, தேவனுடைய உறவுல வளர்வது போன்ற காரியங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டேன். ஆல்ரெடி நித்யாவும் ஜேனும் ஒரு ஆஃப்டர்நூன் ப்ரேயர் குரூப்ல கலந்து கொண்டு இருந்தாங்க. அதை பிரிசிலா சிஸ்டர் லீட் பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஜெபக்குழுல சேர்றதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். பிரிசிலா சிஸ்டர் எங்களோட ஸ்பிரிச்சுவல் மென்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க மூலமாக ஆவிக்குரிய காரியங்கள் பலவற்றை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எப்படி உபவாசித்து ஜெபிக்கணும், இன்னும் வேதத்தின் காரியங்கள் பலவற்றையும் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த குழுவில் இருந்த பல சிஸ்டர்ஸ் மூலமாக அவங்க பேசுகிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களை பலப்படுத்தினார். ஆவிக்குரிய வளர்ச்சியில எங்களை நடத்தினார். ஸோ இந்த ஃபெலோஷிப்புக்காகவும் அந்த ஜெபக்குழுவுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டும் தேவன் இந்த ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை இந்த 4 பேருமாக சேர்ந்து தொடங்குறதுக்கு கிருபை செய்தார். நிறைய கிறிஸ்தவ உலகத்துல சேனல்ஸ் இருந்தோம். நாங்க எதுக்கு இதை தொடங்கினோம்னா, ஏன்னா ஒரே வேத வசனத்தை தேவன் ஒவ்வொருத்தர்கிட்டயும் வேறு வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார். ஏன்னா தேவனுடைய வசனத்தின் ஆழங்களை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அது தோண்ட தோண்ட வருகிற புதையல் மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கஸ்டமைஸ்டான பர்சனலைஸ்டு ரெவலேஷன்ஸை கொடுக்கறாரு. ஒவ்வொரு தடவை நம்ம வேதத்தை வாசிக்கும் போதும், ஒரு தடவை வேதத்தை வாசிக்கும் போதும் அது புதுசா இருக்கு, புதிய காரியங்கள் வெளிப்படுது. ஸோ தேவன் எங்க 4 பேர்கிட்டயும் பேசின காரியங்களை நாங்க இந்த உலகத்துக்கும் ஷேர் பண்ணணும்ட்டு விரும்புறோம். அதுக்காக தான் நாங்க இந்த சேனலை தொடங்குறோம். அதே மாதிரி இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்பதை நாங்க பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். அதனால நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க அன்பானவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லா மகிமையும் துதியும் தேவனுக்கே உண்டாவதாக. ஆமென்.